வேண்டும் என்றால் முதல் ஒரு சுயவரம் சாட்ட வேண்டும். அந்த சுயவரத்துக்கு அனைத்து நாட்டு இளவரசர் வர வேண்டும். இளவரசர்கள் வந்தவுடனே இந்த சுயவரத்தில் 3 கேள்விகள் கேட்கப்படும். இந்த கேள்விக்கு யார் சரியான விடையளிக்கிறாரோ அவங்களை திருமணம் செய்ய அவர்கள் வந்தவுடனே நீ கேட்க 3 கேள்விக்கு யார் தகுந்த பதில் அளிக்கிறார்களோ அவர்களை நீ மாலை சூடி அவனையே மணமகனாக கிடைக்கவில்லையே. என்னுடைய தாயை நான் எப்படிதான் காப்பாற்ற போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை இறைவா. சென்று அந்த போட்டியிலே கலந்து கொள்கிறேன். சொல்லிவிட்டு அந்த பெண்ணை சிட்ட மாதிரி தூக்கிட்டு வர அதுதான் இங்க வந்திருக்கிறேன். நான் அமர வேண்டும். ஏன் பொண்ணு கண்ண கட்ட மாட்டேன். வணக்கம் ஐயா. விஜயபுரி நாடு கலிங்க நாடு கேள்வி போட்டு இங்கதான் மனப்பண்ணி யாரு வருவாங்க. இரியா மேக்கப்ல இருக்கிறாங்கல்ல மகாராணி அம்மா இது மனப்பண்ணா இருக்கு. அப்படியா? மாமியார் எனக்கு மாமியார் அதெல்லாம் பதில் சொன்னாதான் நீ போகணும். மகளே சக்தி வந்து விட்டார்களா? அனைத்து இளவரசர் வந்து விட்டார்கள் அம்மா. முதலாக வந்தவர் யார்? பொண்ணு நீங்க சொல்லியா இல்ல ஒரு பரிவா மார்கழி மாசம் நாய் பொண்ணு நல்லா இருக்காங்கடா. பொண்ணு நல்லா இருக்கறா. அழகு மூஞ்சி வச்சு அடிக்கிறான் போரு. வாங்க எல்லாம் கண்டுக்கு வந்துட்டோம். ஓரமா போய் ஃபுல்லா சூடாக ஒண்ணும் என்ன கொலி கொட்டிட்டாங்க. கேள்வி போட்டு ஆரம்பம் ஆகட்டும். முதல் கேள்வி, மலர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? மலர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? என்ன காட்டா? ஒரு ஆச்சரியடா. மலர்கள் இருக்க வேண்டிய இடம் பூக்கடையில் இருக்கும். சாக்கடையில் இருக்கும் மாதிரி இது தவறான பதில். இரண்டாவது கேள்வி, மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? ஊரை தாண்டற மாதிரி பாரு. போச்சாரி தாண்ட மாட்டா போறோம். மணிகள் 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 இருக்க வேண்டிய இடம் கோவிலின் உள்ளே. டிங் 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 டிங். இந்த மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் ஆடிகாடு டிங் டிங். இரண்டாவது கேள்வி தவறானது. மூன்றாவது கேள்வி, முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? நீங்க பைபாஸ்ல காட்டி ஏண்டா முத்து முத்து என் சொத்து. டேய் நரேமத் முத்தா. டேய் பைலி தரம் கட்ட போ. மூன்று கேள்வி தவறானது. ஏய் அப்பா அடுத்து வந்து அண்ணாடங்கறாரு போமா. ஐயா வணக்கம். நான் பூஸ்ட் ஆனிஸ் குடியானா அப்பதான் உடம்பு வளருது. கேள்வி போட்டு ஆரம்பம். ஆகட்டும். முதல் கேள்வி, மலர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? மலர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? சிந்திக்க வேண்டிய கேள்வி. வந்தா சிந்தி போடுப்பா. அந்த சிந்தறது இல்ல. மலர்கள் இருக்க வேண்டிய இடம் ஒரு பெண்ணின் கருங்குந்தலிலே. இதற்கான விளக்கம், மலர் எங்கிருந்து பூக்கின்றது? செடியில் தானே பூக்கின்றது. அது செடியில் இருந்த பெருமை தருமா? அந்த மலரை பறித்து சரமாக தொடுத்து இந்த பெண்ணின் கருங்குந்தலிலே சூடினால் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். இது சரியான இரண்டாவது கேள்வி, மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கே?
மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கே? மணி 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 மணிகள் இருக்க வேண்டிய இடம் மன்னனின் மணி மார்பிலே. விளக்கம் இதற்கான விளக்கம் மணிகள் எங்கிருக்கிறது? உன்னை போர்ந்து ஒரு சாதாரணமாக குடியக்காரங்கிட்ட இருக்கு. அது சாதாரணமாக உன்னை போன்று ஒரு குடியக்காரங்கிட்ட இருந்த பெருமை தருமா? அந்த மணியை கொண்டு வந்து சரமாக தொடுத்து மன்னனின் மணி மார்பிலே பதித்தால் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் இங்கே. முத்து யாரு நாராயண முத்து தான் பஸ்ல டெய்லி நீ கூட நானு பைக்ல வரலையா? பைக்ல இல்ல நான் பைக்ல வரது சூப்பரா இருப்பான் ஆளு அந்த முத்து இல்ல. முத்துக்கள் இருக்க வேண்டிய இடம் மன்னரின் மணி மகுடத்திலே. விளக்கம் இதற்கான விளக்கம் முத்து எங்கிருந்து பிறக்கின்றது? நத்தையில் தானே பிறக்கின்றது. அது நத்தையில் இருந்த பெருமை தருமா? அந்த முத்திரை நத்தையில் இருந்து பறித்து கொண்டு வந்து மன்னரின் மணி மகுடத்திலே பதித்தால் எப்படி இருக்கும்? அப்பா நான் இவரையே திருமணம் செய்து எந்த நாடப்பா? விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு. ஆமா. பெயர் விஜய். உன்னுடைய தாய் தந்தை? தாய் இருக்கின்றார், தந்தை இல்லை. தந்தையில் என்ற புலவருக்கு வேண்டாம். இன்று முதல் என் மகளை நீ திருமணம் செய்து கொண்டால் உனக்கு நான் மாமன். மாமன் மட்டும் அல்லப்பா, உன்னை ஆதரிக்க அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சி. மாமி என்று நினைக்காதே. அப்பாவாக இருப்பார்கள். வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இரவுக்கு கல்யாணம். வருகிற வெள்ளிக்கிழமை புறப்படுங்கள். என் தாயை அழைத்து வருகிறேன். வெள்ளிக்கிழமை எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றனர். சந்தோஷமாக போக வேண்டும். எனக்கு கிடைக்காத நீ இனி யாருக்குமே கிடைக்க கூடாது. புள்ளி வாடிப்போல் துளி துளி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை வேட்டையாடுவதற்காக வரட்டி விட்டு வருது.
ஆடி பாடி கொண்டா நேரம் போக தெரியாது. வீட்டுக்கு போக வேண்டும். வருகின்றேன். அதுக்கு முன்னாடி பெண்ணே, நீ யார் கேட்டவன்? நானா ஒரு நாட்டுக்கு இளவரசி. ஒரு நாட்டு இளவரசி. ஆமா. உன்னுடைய பெயர்? அடுத்த மகளை எதற்காக நாட்டுக்கு வரவில்லை? ஒரு கற்பனை சூறையாடுவதற்காக வந்திருக்கிறேன். ஆட்டம் பிடிக்காம ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா நான் பாட்டு போயிடுவேன். உன்னை கட்டிப்பிடித்து நான் முத்தம் கொடுப்பதா? என் உயிரை இதே இடத்தில் போனாலும் சரி, உன்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க முடியாது. மாலை எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்க கூடாது. நீ இருந்தா தானே அம்மா எனக்கு துணையாக இருந்து நினைத்தேன் தாயே. நீங்களும் என்னை விட்டு போய்விட்டீங்களா அம்மா? இனிமேல் எனக்கு யாருமா துணையாக இருக்கின்றார்? என் தாயை கொலை செய்தவன் யார் என்று கண்டுபிடித்து அவனுக்கு சரியான நடை கொடுக்கிறது. தாய் தந்தை போல விளங்கக்கூடிய ஏன் அண்ணன் அண்ணன் அடித்து நாட்டை விட்டு துரத்திய பாவாகிவிட்டு நாட்டை இருந்த நகரத்திலிருந்து ஒருவேளை உறவிற்கே வழி இல்லாமல் வீதி வீதி அலுவலகத்திலே பசி கொடுமை தாக்கும்போது இறைவா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கமா போய்விட்டது. இருந்தால் நாட்டு மக்கள் துரத்தி வருகிறார்கள். இந்த கொலைப்பழி யார் மேல போடலாம்? இவன் மூச்சிக்கிறாங்க, மூணு போட முடியாது. அவங்களும் மூச்சிக்கிறாங்க. சரி தேய்க்காடா திருமூச்சி சித்தப்பேன். இவன் தான் இதுக்கேற்ற சரியான ஆளு. இனிமேல் கொண்டு நீ தாண்டா போட்டா சரி இறக்கத்து ஒரு வை இங்க போய் பார்க்கலாம். என் தாயை கொலை செய்து விட்டு ஒன்றும் தெரியாத போல் நடிக்கின்றான். என் தாயை கொலை செய்தவனுக்கு இவனுக்கு தூக்க தண்டனை கொடுக்க வேண்டும். ஒன்று ரெண்டு என் தாயை கொலை செய்த பாதை உன்னுடைய தாயை கொலை செய்தவர் இருவர் அல்ல, கருத்தா முகமுடி. அப்ப இவரு இவன் நிரபராதி. முகத்திறனாகட்டும். என்னை காப்பாற்றிய மகனுக்கு மனமா நான் உன்னை இந்த காலத்தில் பிள்ளை இல்லாத குறைய தீர்க்க வைக்க தெய்வம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது? எதற்காக உனக்கு தூக்க தண்டனை? இத்தனைக்கும் காரணம் உங்களுக்கு மனனுக்கு நாம் செய்த துரோகத்தின் பலன் நீ அந்த இருவர் கொடுத்த பரிசு நீ இத்தனைக்கும் காரணம் நான் நாட்டின் தலைமையாரும் அவருடைய தங்கை மாணவியை நீ மாணவி செய்த தவறை மன்னித்தர் என்று ஒரு வார்த்தை கூறுகிறேன். நான் செய்த தவறை மன்னித்து விடுகிறார் என்று உழைக்கிறார். ஐயா, நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை தவறு செய்திருந்தா பாவி நான் மன்னித்திருக்க மாட்டேன். நீ யாரடா? நீ என் மகன் அல்லவா? மகனே மகனே பெற்ற மனசு சுத்தத்தில சுத்தமடா, பிள்ளை மனசு சுத்தத்தில பித்தனடா. உலகத்தில் மனம் கேட்டு விட்டு
அண்ணன் பாதத்தை பிடித்து இந்த பாவி மன்னிப்பு கேட்டால்தான் அண்ணன் பாதத்தை பிடித்து இந்த பாவி மன்னிப்பு கேட்டால்தான் அந்த இறைவனை மன்னிப்பது. அண்ணனே என்று 1000 முறை கேட்கிறாய். உடன் பிறந்த அண்ணனை நீ புரிந்து கொள்ளவில்லையாடா? அண்ணன் நம்மை எல்லாம் விட்டு இறந்து விட்டாராடா? தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, ஆடாட்டி கேட்டதில்லை, ஒரு பாட்டு அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் வனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒன்றாக அன்போடு வளர்ந்து வந்து கண்ணாக. ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா, நாளை கால் விட்டவம் போல் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து வந்தாக அன்போடு வளர்ந்து வந்து இன்னைக்கு கண்ணாக. அம்மா யாருமா? உன் சித்தப்பாடா. சித்தப்பாவா? உன் தந்தையிடம் கொடுத்தவன். சித்தப்பா. நான் 3 மாத கர்ப்பமாக இருக்கின்ற வேளையில் இந்த வயதான காலத்தில் தான் நான் குழந்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கரு கலைய வேண்டும் என்று எட்டி உதவிட்டாங்க. அந்த கரு கலைவில்லை அப்பா. கரு உருவாகி அடக்கமாக ஆன்மாவை பெற்றெடுத்து நான் பெற்றெடுத்த மகன் என் மகன் விதவிடா. இந்த பாவி செய்யக்கூடாத கொடுமை நான் உங்களுக்கு செய்து விட்டு நீ செய்யக்கூடாது. இந்த பாவியை பெற்ற பிள்ளை போல் பாவித்து வளர்த்தீர்கள். உங்கள் அடித்து நாட்டை விட்டு துரத்தீர்கள். அந்த நேரத்தில் வேலைக்கார மாணிக்கம் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்ற செய்தி கேட்டு அந்த சதிகாரி அந்த மாணவருடைய வார்த்தை கேட்டு புறப்பட்டு ஓடி வந்து மாணிக்கம் கொடுக்கிறான். மாணிக்கத்தை மிரட்டினேன். உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை கொடுக்க விட்டால் உன் குடும்பத்தை அழித்து விடும் என்று குறைத்து என் மிரட்டலுக்கு பயந்து உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை என் கரைச்சலை ஒப்படைத்தால் இந்த குழந்தை வலது வளைவு தரித்து விட்டால் நமக்கு ஆபத்து, நம் நாட்டு சொத்துக்கு ஆபத்து என்று பணத்திற்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு உங்கள் பிள்ளைகள் அன்றே கொன்று ஐயோ மாணிக்கா மாணிக்கா கணவனையே எடுத்து பெற்றெடுத்த மகனை எடுத்த பாய் அழாதிகமா. இளவரசர் சொல்வது அனைத்து உண்மை இல்லம்மா. என்ன நடந்து நான் சொல்றேம்மா. அண்ணனும் அண்ணிய நாட்டில் இருக்கக்கூடாது நாடு கடத்தினார். அண்ணனுக்கு பிறந்த குழந்தை உயிரோடு இருந்தா மீண்டும் வந்து இந்த நாட்டை கேட்குமே என்பதற்காக அந்த குழந்தையை கொலை செய்ய துடிச்சாருமா. எனக்கு உயிர் தந்த வாழ்வு தந்த தெய்வம் நீங்க. அந்த தெய்வத்துக்கு பிறந்த குழந்தையை நான் வழி கொடுக்க பாப்படாமா. அதனால நான் தாம்மா குழந்தையை மாத்தி கொடுத்துட்டேன். அவர் வெட்டி வீழ்த்தியது இந்த பாவியான குழந்தை. பழையதே மரக்கிளையே பருவம் இங்கே கிடைக்கிளையே மீசக்கார நண்பா உனக்கு ரோசோதி கண்டா. அன்றொரு நாள் தான் எனக்கு நகரப்படுகிற நாட்டு மக்களை இழந்து யாரும் இல்லாத அனாதை ஆத்துக்கிட்டபடி எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார். நான் பெற்றெடுத்த மகனை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு கேள்விக்காக நீ பெற்றெடுத்த பிள்ளையை பலி கொடுத்து விட்டாயே மாணிக்கா. காலத்தினால் செய்த நன்றி சிறிதரனை ஞானத்தின் மானை பெரிதென்று திருவள்ளுவர் உரைத்திருக்கிறார்.
ஐயோ பிரபு, எங்க அரண்மனையில் காவல்காரனா வளர்ந்து வாழ்ந்து எங்கள் மீது நன்றி மறவாமல் பாசத்தோடு இருக்கிறாய் மாணிக்கம். என்னங்களை காப்பாற்ற உண்மைகளை வழி கொடுத்தாங்க. நீயே உயர்ந்த மனிதர் ஐயா, உயர்ந்த மனிதர் ஐயா. அம்மா, இந்த ஏழை மாணிக்கம் நான் செய்தது தியாகம் இல்லம்மா, நீங்க செய்தது மாபெரும் தியாகம். ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்து திருமண பருவம் அடைந்து திருமணத்தை முடித்து தாய் வீட்டை விட்டு புகுந்த இடத்திற்கு சென்று அங்கிருக்கும் சொந்த பந்தங்களை எல்லாம் தன்னுடைய சொந்த பந்தங்களாக நினைத்து நெஞ்சிலே ஒரு துளி வஞ்சமில்லாமல் மைத்துனருக்கு தாய் தந்தை இல்லை என்று காரணத்திற்காக தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக இருந்து தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறே தாயி. நீங்கள் செய்தது தாமா மாபெரும் தியாகம். மகாராணி அம்மா, இந்த ஏழை மாணிக்கத்துக்கு கடைசியா ஒரு ஆசைமா ஐயா, இந்த பாவி ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்களாமா? உலகத்திலே மனிதராக பிறந்தால் வீடு வாசல் இல்லாமல் இருக்கலாம், பொன்பொருள் கூட இல்லாமல் இருக்கலாம். தன் இறந்த பிறகு கொல்லி வைக்க ஒரு மகன் இல்லாமல் இருக்க கூடாது சொல்லுவாங்கம்மா. அப்படி கொல்லி வைக்க மகன் இல்லாமல் இறந்து விட்டால் இந்த பாவி வாழ்கின்ற காலத்திலே என்னவெல்லாம் பாவத்தை செய்தாலும் கடைசி நேரத்தில் கொல்லி வைக்க மகன் இல்லாமல் ஆனந்த பிரமா கிடைக்கிறார் சொல்லுவாங்கம்மா. அம்மா, இந்த மாணிக்கம் என் வாழ்க்கையில நான் யாருக்கு எந்த துரோகத்தையும் செய்ததில்லை, நான் யாருக்கு எந்த துரோகத்தையும் செய்ததில்லைம்மா. உன் பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காக இந்த பாவி என் பிள்ளைய பயன்படுத்தி கொல்லிய உன் மகே தாமா. பாருங்க, இந்த மாணிக்க முதல்ல நம்ம எல்லோரும் சிரிக்க வச்சாங்க. எல்லோருடைய கண்ணு கடந்து வச்சிருக்காருன்னா அவருடைய நேர்மையும் பாசம் தான் தெரியுதுங்க. ஏன்னா இந்த ராஜ குடும்பத்தில் தான் நம்ம வாழ்ந்தோம். இந்த தாய் தானே நமக்கு சோர் போட்டு வளர்த்தாங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காக தன்னுடைய மகனையே பலி கொடுத்தாருன்னா உலகத்துல இதோட ஒரு உயர்ந்த மனிதனை பார்க்க முடியுமா? இந்த மாணிக்கத்துக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. நீங்கள் இருவருமே தெய்வம்தான் மாணிக்கம், இருவருமே தெய்வம்தான். நன்றி மறவாமல் ஒரு மனிதனாகப்பட்டு எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கிறார். ஒரு மனிதனாகப்பட்ட நன்றியை மறந்து எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நான் விளங்கிவிட்டேன். என்னால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் நடந்த பொழுதிலும் என் மீது இருக்கக்கூடிய அன்பை புரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களே. அன்பு கோரணி, அன்பு கோரணி, அன்பு கோரணி, அன்பு கோரணி, அன்பு கோரணி என்றால் என் நன்னுடைய திரு பாதத்திற்கே அம்மா, மாணிக்கத்தை வணங்கி கொள்ளடா. உயிரை காப்பாற்றி தெய்வம் மனாமா. ஐயா, நீங்க தெய்வம் இல்லை ஐயா, நீங்க தெய்வத்துக்கு மேல. போன பிரிவில் நான் என்ன பாவம் புண்ணியம் செய்தனோ என்று தெரியவில்லை. இந்த பிரிவில் என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக உங்கள் மகனையே தியாகம் செய்து விட்டீர்கள். இதற்காக நான் கைமாறாக என்ன செய்ய போறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா, பெரிய வத்தலா சொல்லாதீங்க. என் மகன் இறந்ததா நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை ஐயா. நீங்களும் என் மகன் தான் ஐயா. பெரிய வத்தலா சொல்லாதீங்க. மகன் வருத்தப்பட வேணாம் ஐயா, நான் இருக்கேன் ஐயா. அம்மா, என்னுடைய மைத்துன 1000 தான் தவறு செய்தாலும் மீண்டும் வந்து என்ன பிள்ளையா ஏத்துக்கணும்னு கேட்கிறாருமா அவரு. அப்படி கேட்கும் போது ஏத்துக்கொண்ட மனசு வேற எந்த தாய்க்குமா வரும்? 1000 தவறு செய்த பின்பும் ஏத்துக்கொண்ட மனசு வேற எந்த தாய்க்குமா வரும்? இனிமேட்டு 20 செல்வம் எடுத்தாலும் நான் உங்களுக்கு மகனாவே கோயில் கட்டி
பெற்றேனம்மா. அப்படியா? உங்களுடைய சம்மதம் இருந்தால் இவளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். ஏன் மருமகளே? மருமகளே, தீர்க்க சுமங்கலியா இவர் யாரு? மாமனார் நான் சிறிய மாமனார் பாருங்க வருவாரு. ஆமா, இவன் நிக்கிறது யாரு? காவேரி பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல மகா சொல்ல நான் உனக்கு மாமனார் தாம்மா. மாமனாரா? கொத்து பெரிய கொத்துமா நம்ம கும்பலு பெரிய கும்பலு. அப்படியா? ஆமா. வணக்கம். எல்லாரும் மருமகளே. தாயை கண்ணாலே குத்தாதே நீ என்னை. ஆனந்தமா, பதவியோ, பட்டமோ அதிகமா வந்துட்டாலும் ஆடக்கூடாது. ஆடினா இப்படிதான் ஆகும். ஆட்ட போகிறீப்பா. ஏய் காடி. ஏய், உனக்கு சாவலா? நாளை கொண்டாடிடா. நாளை கொண்டாடி. எப்பல நேரம். எப்பல நேரம். ஓடு. ஏய் நாய்டா. நாய்டா ஓடியா. நாய்கா இருப்பாங்க. சின்னடா உள்ள கடிப்பா. தைக்கிட்டு தைக்கிட்டு ஓடி போடா. மைத்துனா! மைத்துனா! இத்தனைக்காரன் அவன்தான். விடாத. கத்தி ஒரு இடத்துல வைக்கிட்டல. கத்தி ஒரு இடத்துல வைக்கிட்டல போய் தேடிட்டு வரடா. அடி பாவி. சொல்றவன் சொன்னா கூட கேட்கிறவனுக்கு மதிவானவா? நாட்டை கருக்கணும்னு நான் சொன்னேன். டேய், மதி இருந்தா அந்த வேலை ஏன்டா? அறிவுடி, அறிவு. முன்னேறு போற மட்டும் பின்னேறு போவான். அண்ணன் தவறான பாதையில போறேன்னு அண்ணனை தடுத்து நிறுத்துறேன்னு கொஞ்சம் கூட தெரியாதா? நான் சொன்னது கேட்ட மாதிரி தெரிஞ்சு தேவடியா 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 கூட போற எல்லாம் உண்மையில வந்து தேடி தேவடியா உனக்காக என் புருஷன் வேணாம். என்னடா எனக்கு தேவையான பாய் என் கூட போறது பொறுப்பண்ணியா ரத்தமா. தேவடியா அண்ணங்க தேடியா தாண்டி லோப்புற. இவர் யார் விஷ்ணு வாஜரா? யாரியா? உனக்கு ஹெட்மாஸ்டர் தெரியா நான் தான். இன்னைக்கு தேவடியா செத்தாடா நீ. என்னங்க மாமா நல்லா இருக்கீங்களா? மலாதிங்களா? மாட்டால நீ மாட்டல. மாட்டல. எங்க வீட்டுக்கார அடிப்பாரு, நாளைக்கு அணைப்பாரு. அடிக்கிற கை அணைக்கும். அடிமை அடி. என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
இந்த மாலை இங்க விடு அம்மா மாலை பண்ண வீந்துருவோம் மாலை விட தூங்கி சொல்லும் வார்த்தைகள் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பூவை போல் பார்க்கும் வார்த்தைகள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓட போலே ஆடலாம் பாடலாம். சரி விடு. இதுகாரம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் நடத்திய